உங்கள் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் உங்கள் கஸ்டமர் உங்களுடைய பொருளையும் அல்லது பிஸ்னஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் குட்டாக ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் கூட வர்றதுக்கான 3 முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்ப அப்ரோச் பண்ணுறப்ப சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா இல்லை மாடரேட்டாக இருக்கா, எந்த மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத நல்லா அப்சர்வ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் ஆர் பிளான் ப்ரெசன்டேஷன் என்ன நீங்கள் கொடுத்தாலும் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப வாட் எவர் இட் இஸ், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும். அண்ட் 2வது மைண்ட் செட். அவங்களோட மைண்ட் செட்டுடைய தன்மை என்னடத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களோட பிஸ்னஸும் அவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. கரெக்டாக? ஸோ அதாவது சிம்பிளாக வந்துட்டு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் டைரக்ட் செல்லிங்கில் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு 10,000 ரூபா போதும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவங்ககிட்ட நீங்கள் 1 கோடி பற்றி பேசினா அது கரெக்டாக இருக்காது. அந்த மைண்ட் செட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். 3வது, நீங்கள் பேசுகிறப்ப ஒரு ரெஸ்பான்ஸ், அவருக்கு டவுட் கேட்குறாரு அல்லது சம்திங் ஏதாச்சும் கேட்குறாரு, நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க, ஒரு வேர்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அவருடைய ரியாக்ஷன், அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப நீங்கள் அப்சர்வ் பண்ணி தெளிவாக பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமரோடைய வாழ்க்கையை நீங்கள் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற அவசியம் ஏற்படாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிஸ்னஸில் அவங்க வர்றப்போ அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக பேசாதனால அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உடைக்கப்படும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை விற்கணும், உங்களோட பிஸ்னஸை கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் உங்களால் முடிஞ்சது அவங்க லைஃப்பில் இருக்க ப்ராப்ளத்துக்கு என்ன டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன்ற ஒரு முடிவெடுத்து நோ சேல்ஸ் ஜஸ்ட் கிவ் அப்படின்ற ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் க்ரோத்தை கொண்டு வர முடியும். இதை சீரியஸாக நீங்கள் கற்றுக்கிட்டு வேறு லெவலில் டெவலப் ஆகணுமா? ஸோ டிஎம் பண்ணுங்கள் அண்ட் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.